வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ஈழ நாடகத்துறையின் பிதாமகருக்கு புகழஞ்சலிகள். ஈழத்து நாடகத்துறையின் பிதாமகரும் நாடக அரங்கின் கல்லூரியின் நிறுவனரும் நாடக போராளியும் கலாநிதி குழந்தை சண்முகலிங்கம் ஐயாவின் மறைவு இந்த மண்ணின் நாடகத்துறையின் பேரிழப்பாகும் என்று ஆழ்ந்த அனுதாபம் வெளியிட்டிருக்கின்றார் சிவஞானம் ஸ்ரீதரன், நாடாளுமன்ற உறுப்பினர், யாழ் தேர்தல் மாவட்டம். வல்வெட்டத்துறை போலீசாரினால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் போலீஸ் நிலையத்தில் உயிரிழப்பு. சடலத்தில் அடிகாயங்கள் காணப்படுவதாக சந்தேகம். வல்வெட்டத்துறை போலீசாரினால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட குடும்பஸ்தர் போலீஸ் காவலில் உயிரிழந்தமை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறித்த சம்பவத்தில் வல்வெட்டத்துறை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றிருப்பதுடன் சம்பவத்தில் தீருவில் வல்வெட்டத்துறை பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் சந்திரபாலன் என்பவர் உயிரிழந்தார். குறித்த நபர் சனிக்கிழமை பருத்துறை நகர் பகுதியில் மதுபோதையில் நின்றுள்ளார். குறித்த நபருக்கு பிடியாணை உள்ளதாக கூறி விசாரணை செய்ய வல்வெட்டத்துறை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். அதன் பின்னர் இரவு குறித்த நபர் உயிரிழந்த நிலையில் உடல் வல்வெட்டத்துறை ஊரணி வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பருத்துறை ஆதரவு வைத்தியசாலையில் அனுப்பி வைக்கப்படுகின்றன. உடல் கூற்று பரிசோதனையில் மேலதிக நபர்கள் பெறவேண்டி இருப்பதனால் சடலம் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. உடலில் அடிகாயங்கள் காணப்படுவதனால் இது போலீசாரின் தாக்குதலால் குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் என்ற பகுதி மக்கள் கருத்து வெளியிடுகின்றனர். மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஆமைக்கார 2 பேர் கைது. மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்கலாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடார் கடற்கரை வைத்து கைது செய்யப்பட்டனர். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மேலும் 2 கைதாகியுள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணைகள் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் விசாரணைக்காக சென்ற சந்தேக நபர்கள் 3 உள்ளடங்கலாக 4 பேர் நீதிமன்றத்துக்கு முன்வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 2 உயிரிழந்திருப்பதுடன் 2 படுகாயமடைந்த நிலையில் போலீஸ் விசேட தேடுதல்களை மேற்கொண்டனர். சந்தேக நபரான இராணுவ சிப்பாய் பீசாலை நடுக்குடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய என்று கருதப்படும் குறித்த இராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பீசாலை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மன்னார் போலீசார் அறிவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் நகைக்கடை கொள்ளை, இராணுவ புலனாய்வாளர்கள் காப்புறுதி நிறுவன முகாமையாளர் கைது. யாழில் இருக்கும் நகைக்கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகள் உட்பட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டனர். 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் கொள்ளையடிக்கப்பட்ட பணமும் மீட்கப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்ட அதிபர் தொடர்பான விசேட நேர்காணலை வழங்கியிருக்கின்றார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து குறித்த செயல் உடந்தையாக இருந்த வேன் சரதி உட்பட 3 கண்டியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். 2 சந்தேக நபர்கள் பின்னர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் யாழ்ப்பாணம் கஸ்தூரியால் வீதியில் அமைந்திருக்கும் நகைக்கடை ஒன்றுக்கு சென்ற குழு ஒன்று வருமான வரித்துறை என்று தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றனர். குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகள் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் சுன்னாகம் பகுதியில் வைத்து பிரதான சந்தேக நபர்கள் யாழ் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதேவேளை கண்டியில் கைதான 3 யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்தனர். அவர்களை தொடர்ந்தும் 2 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 இராணுவ புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்கள். மேலும் இலங்கை முன்னணி காப்புறுதி நிதி நிறுவனம் ஒன்றின் நுவரெலியா கிளை ஒன்றின் முகாமையாளர், உதவி முகாமையாளர் ஆகியோரும் உள்ளடக்கம். கொள்ளையுடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் அவர்களும் கைது செய்யப்பட்டனர். நிறுவன உத்தியோகபூர்வ வாகனத்தை பயன்படுத்தியே கொள்ளை ஈடுபட்டதாகவும் வாகன போலீசில் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றது. தேசமாய் சிந்திப்போம், பெரும் ஆளுமை வடக்கு. கிழக்கை நிர்வகிக்கின்ற வாய்ப்பை விரைவில் பெற்றால் தாயகம் செழிப்புறும். எதிர்கால தமிழ் தேசத்தின் வேட்பாளராக களமிறக்கப்பட இருப்பதாகவும் வாழ்த்துக்கள். ஆனால் போலியாக அமைக்கப்பட்ட உதவா குழுக்கள் இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இருப்பினும் தமிழ் தேசத்தில் பெற்றுக்கொண்ட வடக்கு கிழக்கு மக்கள் பொதுச்சபை உறுப்பினர்களுக்கு மௌனம் கலைக்கப்பட வேண்டாம். 2025 பின் தமிழ் மக்களுக்கு மாற்றம் ஏற்படுமா? கௌரவ நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் நீதித்துறை பயணத்தில் விடைபெறும் தருணம் என்ற தமிழ் கட்சிகள் குழப்பத்தில் அனுரகுமார திசாநாயக்காவின் உள்ளக நகர்வுகள்.
இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்கா பதவியேற்ற பிறகு குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் தலைமை கட்சியான பெரமுனவின் அரசியல்வாதி 13ஆம் திருத்தம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்கள் தொடர்ந்தும் வெளிப்படுத்தி வந்தனர். தமிழ் தரப்பு அரசியல் தலைமைகளில் இன்று வரை 13ஆம் திருத்தம் உட்பட பல கோரிக்கைகள் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நீதி அரசியல் கைதிகள் விடயத்தில் தமிழர் தரப்பு அரசியலுக்கு தெற்கு அரசியலுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கா தாம் பதவி வகித்து வந்த அரசியல் கைதி விடுதலை செய்வோம் என்றும் இதற்கு தெற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் உறுதிமொழி வழங்கினார். எனினும் நீதி தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அரசியல் கைதிகள் என்ற சிறைகளில் எவரும் இல்லை என்று சொல்கின்றார். இது கருத்தின் எதிரொலிகள் தற்போதைய அரசியல் களத்தில் வாத பிரதிவாதங்களை உருவாக்குகின்றன. அனுர அரசாங்கத்தின் நகர்வும் தமிழ் அரசியல் தலைமைகளின் நிலைப்பாடும் எவ்வாறு அமையப்போகின்றது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டாம். நிர்மாண பணியில் நிதி மோசடி, சாணக்கியன் மீது குற்றம் சுமத்தல். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கல்லாற்றில் கூட்டுறவு சங்க கட்டடம் நிர்மாணிக்க 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் ஆனால் கட்டடமே கட்டி முடிக்காமல் நிதி மோசடி இடம்பெற்றிருப்பதாக அண்டன் ராஜ்குமார் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவிலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட விசேட நிதி 400 மில்லியன் ரூபாய் 65,000 வாக்குகள் பெற்றதை தவிர உண்மையான வெற்றியல்ல. மட்டக்களப்பு அபிவிருத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு விசேட நிதியினால் 400 மில்லியன் ரூபாவும் வரவு செலவு திட்டத்தில் 5 கோடி ரூபாய் பணமும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் விக்டர் யவான் மறைவுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அனுதாபம். இலங்கையின் துணிச்சல் மிக்க சிரேஷ்ட ஊடகவியல் ஒருவரான முன்னாள் ராவய ஆசிரியர் விக்டர் யவான் காலமான செய்தியறிந்து ஆழ்ந்த கவலை அடைந்திருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார் ஹக்கீம் அவர்கள். பாலிச்சேனை பிரதான வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் ஓட்டமாவடியைச் சேர்ந்த 6 பேர் காயமுற்றிருப்பதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் கொள்கலன் லொரியின் பின்னால் மோதுண்ட இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதுடன் இதில் முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்களே படுகாயமுற்றுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் 14 வயது சிறுவன் போதைப்பொருள் ஊசி மூலம் ஏற்றுவதாக பருத்துறை வைத்தியசாலையில் பரபரப்பு தகவல். பருத்துறையில் 14 வயது பாடசாலை மாணவன் ஊசியின் மூலம் போதைப்பொருள் கையில் நாளாந்தம் ஏற்றி பாவித்துள்ளான் என்றும் கடந்த வாரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அவனது வயது கூடிய நண்பர்கள் பாவிக்கும் போது தானும் பாவித்திருப்பதாகவும் அவர்கள் ஒரே ஊசியின் மூலம் அனைவரும் போதை மருந்து ஏற்றியுள்ளனர். இவ்வாறு வடமராட்சியில் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாக அறிய முடிகின்றனர். எனவே பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இது தொடர்பாக சிகிச்சை அளிக்க உதவி தேவைப்பட வைத்தியசாலையை நாடலாம். உளவளத்துறை பிரிவை நாடவும் என்றும் இதுபோன்று பலர் போதைப் பொருட்கள் அடிமையாக இருப்பதுடன் இவர்கள் இந்த பழக்கிலிருந்து விடுபட நாம் உதவ தயாராக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரம் செய்தி உறுதிப்படுத்துகின்றது. வவுனியாவில் பெண்ணின் கைகால்களை கட்டி வாயில் துணியை அடைத்து கொடூரம் புரிந்தவர் நைப்புடைப்போ. வவுனியா மாரம்பைக்குளம் காந்தி வீதியின் வீட்டுக்கள் தனியாக இருந்த வயதான பெண்ணை தாக்கி கைகால் கட்டி வைத்து வாயில் துணியை வைத்து அடைத்து நகைகள் பறித்து சென்றவரை துரைத்து பிடித்த பொதுமக்கள் மரத்தில் கட்டி வைத்து நைப்புடைத்துள்ளனர். நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெறுகின்றார். நீதிபதியாக 27 வருடங்கள் பூர்த்தி செய்கின்றார் நீதவான் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன். அரசியல் தலையீடுகள் அடிபணியாதவர், நீதியை சரியாக நிலைநாட்டும் நீதவான். இலங்கை நீதிபதிகள் வெள்ளி விழா பூர் செய்த தொடக்கம் தமிழ் நீதிபதியான நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் நீதிபதியாக 27 ஆண்டுகள் பூர் செய்துள்ளார். நீதிபதியாக 1997ஆம் ஆண்டு வவுனியாவில் தனது முதல் நியமனத்தை நீதிபதியாக ஆரம்பித்த 2024ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 5ஆம் தேதி 27 ஆண்டுகள் பூர் செய்த முதல் தமிழ் நீதிபதி என்ற சிறப்புக்குரியவராகவும் இருக்கின்றார். இன்றைய வடகிழக்கு மாகாண அனைத்து நீதிபதிகளிலும் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்த முதல் பெருமைக்குரிய தமிழ் நீதிபதியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1999 யாழ் செம்மணி புதைக்குழி வழக்கு, 1999 மன்னாரில் கமாலிகா கொலை வழக்கு, மடு தேவாலய குண்டுவெடிப்பு வழக்கு மற்றும் லயன் ஏஆர் குண்டுவெடிப்பு வழக்கு. 2000 மற்றும் 2008 9 ஆண்டுகள் கடுமையான யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் வவுனியாவில் நீதிபதியாக கடமையாற்றியமை. ஈசுக்குர தாக்குதல் காலம், யுத்த நிறுத்த காலம், மீண்டும் இறுதி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட யுத்த காலத்தில் வவுனியா நீதிபதியாக கடமையாற்றியுள்ளார்.
2006 வவுனியா விவசாயக் கல்லூரி மாணவர்கள் கொலை வழக்கு. 2008 மேல்நீதிமன்ற ஆணையராக நியமிக்கப்பட்டமை. 27 வருட காலப்பகுதியில் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் குறித்த முக்கிய வழக்குகளுக்கான தீர்ப்புகள் வழங்கியுள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது. இளம் பெண்களை நிர்வாணமாக்கி வெளிநாட்டு வேலைக்கு சென்று திரும்பிய தமிழ் பெண் வெளியிட்டிருக்கும் அதிர்ச்சி கதைகள். பண்டாரவளையைச் சேர்ந்த இளம் குடும்ப பெண் மத்திய கிழக்கில் வேலைக்காக சென்று ஒரு வருடம் சம்பளம் இல்லாமல் கொடுமைகள் தாங்க முடியாமல் இலங்கை திரும்பியுள்ளார். அவர் இன்னும் வறுமையில் இருந்தபோதும் அவரை ஏமாற்றி அனுப்பிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் சட்டத்தின் பிடியில் சிக்காமல் இன்னும் அதிகமான இளம் பெண்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட அந்த இளம் பெண் 21 வயது மாதவி விஸ்வநாதன், ஒரு குழந்தையின் தாய். சொந்தமாக வீடு கட்ட வேண்டியிருப்பதனால் கூலி வேலை செய்து வாழும் தனது கணவனின் வருமானம் போதாத நிலையில் தனது கனவை நிறைவேற்றுவதற்காக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வீட்டு வேலைக்காக சென்றுள்ளார் துபாய்க்கு. அவரை வேலைக்கு அமர்த்திய நிறுவனம் அவரை பல்வேறு இடங்களில் வேலைக்கு அமர்த்தி இறுதியில் ஓமானில் நல்ல வேலை இருப்பதாக கூறி அனுப்பியுள்ளனர். இருப்பினும் அவர் சம்பளம் அல்லது உணவு கூட இல்லாமல் பல மாதங்கள் தெருக்களில் வசித்துள்ளார். பல்வேறு சித்திரவதைக்கும் ஆளானார். இறுதியில் அவர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் அங்கேயே கழித்துள்ளார். இறுதியில் தனது உயிர் மற்றும் உடைகளுடன் மாத்திரம் 5ஆம் தேதி இலங்கை திரும்பியுள்ளார். தன்னை நாட்டுக்கே விட்டு அனுப்ப வேண்டுமென்றும் அழைத்து வருவதற்காக தனது கணவரும் தாயாரும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியதனால் தானும் தனது குடும்பத்தினரும் ஏற்கனவே மிக மோசமான சூழ்நிலை இருப்பதாகவும் கண்ணீருடன் கூறுகின்றார். கிளிநொச்சியில் 15 வயது சன்சிகா உயிரிழப்புக்கான காரணம் என்ன? கிளிநொச்சி பகுதியில் பாடசாலை மாணவி புற்றுநோய் காரணமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மகா வித்தியாலயத்தில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்று வரும் குறித்த மாணவி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். ராமநாதபுரம் பகுதியில் பிரபல ஆசிரியர் ஒருவரின் புதல்வியான விஜயகுமார் சன்சிகா 15 அகவுடைய மாணவி இவ்வாறு உயிரிழந்திருப்பதுடன் மாணவியின் மரணம் அந்த பகுதியில் பெரும் துயரங்களை ஏற்படுத்தியிருக்கிறது.